சார் மணிரத்னம் ரோஜா படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மானை விடுறதே இல்ல. அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து மணிரத்னம் படத்துக்கான மட்டும் தனியா ஸ்பெஷல் ட்ராக் இருக்கும் சாங்ஸ். இந்த படத்துல சாங்ஸ்லாம் எப்படி சார் வந்திருக்கு? கண்டிப்பா இப்போ அந்த சிங்கிஜா சாங்கும் பார்த்துருக்கீங்க. நீங்க நல்லா பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. ஏன்னா அது கமலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி இப்போ ரீசென்ட்டா வந்து சுகர் பேபி த்ரிஷா அவர்களுடைய இது. அதுவும் பார்த்து நல்லா அது கேட்க ஏதோ ஒரு மாதிரி இருந்தா கூட, அட கேட்டுட்டு தான இருக்காங்க ரசிகர்கள். அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரு சில பாட்டு வந்து என்னன்னே புரியாது. ஆனா ஏனோ ஒண்ணு இருக்குடா அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்கல்ல. அந்த மாரி தான் இந்த படத்துல உள்ள பாடல். எப்பயும் மணிரத்னமும், ஏஆர் ரகுமானுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் காம்போ இருக்கும். இப்போ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ நம்ம சிம்பு எடுத்து சிம்புன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அடிக்காத பிஜிஎம்மே கிடையாது. ஏன்னா நீங்க தமிழ் சினிமாவுல பெஸ்ட் பிஜிஎம்னு கணக்கு பண்ணீங்கன்னா, சிம்புவோட படங்கள் வரும். ஒரு 5 படம் லிஸ்ட் எடுக்கலாம். வல்லவனா இருக்கட்டும், ஒரு மன்மதனா இருக்கட்டும், சிலம்பாட்டமா இருக்கட்டும், எந்த படம்னு சொல்லலாம் சிம்புவுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு இது இருக்குல்ல. அந்த மாரி ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு ஒரு ஆப்ட்டான மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. அதுவே ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆப்ட்டான மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. அந்த மாரி தான் மணிரத்னம் அவர்களுக்கு ஏஆர் ரகுமான்.